Hello guys and welcome to Motor Sakthi. நான் உங்கள் சஞ்சய். இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்க வண்டி the Interceptor 650 தான் நம்ம கூட இருக்குது. இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம Interceptor ஆல்ரெடி வந்து ரிவ்யூ எடுத்துட்டோம். இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் ரூஸ்டரோட எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. டிபி கில்லர் வேறு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க, தெறிக்க விடுது சவுண்டு. தென் பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் கூட சில டைம்ஸ் வருது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் பற்றின டீட்டெயில் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கிட்டே இருக்கிறது the Interceptor 650 தான் நம்ம கூட இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ஸ்க்கான கலர். அண்ட் இந்த வண்டி எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ராயல் என்ஃபீல்டு எவர் மேடஸ், இதுவும் ஜிடியும் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அதை விட ஸ்பெஷலான விஷயம் the ரெட் ரூஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. சவுண்டு பார்த்திங்கன்னா பிரிக்குங்க, சொல்லப்போனால் இங்கே வேறு ஆர்டிஓ இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம எதுவுமே செக் அவுட் பண்ண முடியாது, நம்ம ரைடிங்கில் எல்லாமே பார்ப்போம். இதில் வந்து டிபிக்குள்ளே வேறு கட்டியிருக்காரு. ஸோ சவுண்டு இன்னும் வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை வந்து இந்த வண்டி வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணோம். இங்கே வந்துட்டு ரியர்லேருந்து பாருங்களேன், இந்த எக்ஸாஸ்ட் போட்டிருக்கிறதுக்கு வண்டி என்ன ஸ்போர்ட்டியாக இருக்குது பாருங்கள். சொல்ல போனால் இதோட ஜிடிக்கும் இன்னும் ஸ்போர்ட்டியாகவே இருக்கும் ஆக்சுவலி சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்டி எடுக்கல, இவர் ஆக்சுவலி சில்வர் ஃபினிஷ் எடுத்திருக்காரு. இந்த ஒரு இது ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஸ்லிப் ஆன் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து ரெட் ரூஸ்டர் பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆன் மட்டும்தான் வரும். இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 19,500 அஃபீஷியல் சைட்டில் வரும். தென் சில ஸ்டோர்ஸில் கூட பார்த்திங்கன்னா 19க்கு தான் கொடுப்பாங்க. தென் பேரலல் ட்வின்லேருந்து அமேசிங்கான பிளிஸ் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணும். தென் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டுக்கும் இந்த எக்ஸாஸ்ட்டுக்கும் ஸ்லிப் ஆன்ஸ் மாற்றினா வெயிட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 kgs குறையும். அதாவது இந்த வண்டியோட க்ரப் வெயிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 202 kgs வந்து இதோட க்ரப் வெயிட்டு. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் குறையுதுன்னா 4 kgs. ஸோ 198 kg வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட வெயிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இது அதர் தென் தட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 20% ஆஃப் பவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ எக்ஸாஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு ஃப்ரீ ஃப்ளோ எக்ஸாஸ்ட்டு. ஸோ 20% ஆஃப் த பவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுங்கிறாங்கன்னா 9.74 பக்கம் வரும். 20% நம்ம கேல்குலேட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 PS ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி கம்பெனி கிளைம் பண்ணுறபடி பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு பவர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் அஃபிஷியல் பிஹெச்பி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 47 bhp 15 Nm டார்க். ஸோ அந்த பவர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்காக நம்ம போய் ஓட்டி பார்த்தா தானே தெரியும். கன்சோல் சேம் மேபி இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ராயல் என்ஃபீல்டு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரிப்பர் நேவிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுலேயும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லாக போட்டு வச்சிருக்காரு, பரவாயில்ல, தேங்க்யூ ப்ரோ. தென் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் தான் இவர் யூஸ் பண்ணுறாரு. நான் ஆக்சுவலி இவருக்கான மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னார். அதாங்க ஷாக்கிங்கான விஷயம். 15 தான் தருதாமா இந்த வண்டி மைலேஜ் இவருக்கு ஆக்சுவலி இப்போ. ஸோ சூப்பர் பைக் அளவுக்கு தான் இந்த வண்டி மைலேஜும் தருது. தென் அது மட்டும் இல்லாமல் இவர் பவர் பெட்ரோல் வேறு போட்டிருக்காரு. ஸோ நம்ம போடுற ஆர்டினரி பெட்ரோலோட இது ரொம்ப காஸ்ட்லி. லைக் அரௌண்ட் 10 rupees or 6 rupees வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே வரும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வண்டியில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், போய் ஓட்டி பார்த்தா தானே தெரியும். வாங்க போய் ஓட்டி பார்த்துடலாம். ஓகே, வண்டி ஆன் பண்ணிக்கலாம். சைட் ஸ்டாண்ட். இந்த வண்டியோட வெயிட் தாங்க நிற்கும் போது பயங்கரமாக ஃபீல் ஆகுது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ இருக்காது. நம்ம எதாக இருந்தாலும் அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணலாமா? கிளச்சை பிடிச்சிக்கிட்ட பாருங்க, ஃபுல்லாக ஆர்டிஓவாக தான் இருக்கார். ஆக்சுவலி இந்த வண்டி வந்து மூவ் பண்ணிட்டா அந்த வெயிட் ஃபீல் ஆகிறதில்ல சொல்ல போனால். பட் ரெஸ்ட்டில் இருந்து நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயிட் வந்து ஃபீல் ஆகுது. ரோட் க்ராஸ் பண்ணிக்கலாமா? வண்டி வேறு வந்துக்கிட்டே இருக்கே. ஐடியில் எக்ஸாஸ்ட் நோட் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நம்ம ரெவ் பண்ணுறது தான். தோத்தா வழி விடுங்க.
ஓகே, ஃபைனலி நம்ம லவுடான ஒரு இன்டர்செப்டாரில் வந்து ஏறிட்டோம். ஏன் அங்கிள் இந்த பக்கம் வரீங்க, உங்கள் வேல போங்க. சவுண்டு உண்மையாலுமே பிரிக்குதுங்க அப்படியே. அப்பா கேட்கும் போதே அப்படியே அமேசிங்காக இருக்கு. ஆக்சுவலி பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கான பிரேக்கிங்காக இருக்குது இன்டர்செப்டரில். அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பட் இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயங்கரமான வைபுக்கு வந்து நடக்குது. இப்போ அந்த வைப் அப்படிங்கிற நேம் வந்து நல்ல ஒரு இதாக போயிருக்கு. ஸோ என்னை வந்து வைப் ஆகுது பயங்கரமாக இந்த எக்ஸாஸ்ட்டை. ஸோ இன்டர்செப்டரில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்லெஸ்ஸாக உங்களால் 120 வரைக்கும் க்ரூஸ் பண்ண முடியும். சத்தியமா பவர் தாறுமாறா இருக்குங்க சொல்ல போனா. அங்க அப்படியே அந்த ரெட் லைன் ஆகும்போது அந்த சவுண்டு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சரியான ஹீட் அடிக்குதுங்க சொல்ல போனால். ஹீட்டுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு ஹீட் இருக்குது. இன்டர்செப்டர் ஆக்சுவலி அப்படி தான் இருக்கும். அந்த வாய் அடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை வந்துட்டு நான் ஹை ஆர்பிஎம்மில் ரெவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் ஓட்டும் போது விண்ட் பிளாஸ்ட் ஒரு பக்கம், இந்த வண்டியோட ஒரு சவுண்டு ஒரு பக்கம். ஸோ மைக்கில் வந்து என்னென்ன கவராச்சினே தெரியல. அது இல்லாமல் நான் வந்து அப்படியே அந்த ஒரு ஃபீல்ட்லேயே வந்துட்டு நான் இருந்துட்டேன்னு வைங்களேன். நான் பேசக்கூட இல்லை சரியா. ஸோ அந்த ஒரு என்ஜாய் பண்ணி அந்த ரெவ்வை வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதில் 100 ஹைட்டில் எதுவுமே பண்ணலை, ஒரு ஸ்டாக்கில் தான் இருக்குது எல்லாமே. அமேசிங்காக இருக்குங்க. அரௌண்ட் நல்ல ஒரு எஃபோர்ட் எடுத்து உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். மைலேஜ் இந்த மாதிரிலாம் ஓட்டினா சத்தியமாக 15 கொடுக்குறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ரெட் ரூஸ்டர் வேறு ஃப்ரீ ஃப்ளோ, நல்ல பவர் எடுத்து தரும், பயங்கரமாக இருக்கும் சவுண்டு. இப்போ பாருங்களேன், அப்படியே சவுண்டு பாருங்கள், அப்படியே பாங்கர்ஸாக இருக்குது சவுண்ட். அப்படியே பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியில் நிறுத்தி வைக்கும்போது பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு நல்லா கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆக்சுவலி இப்போ காற்று வேற நான் எதிர் திசையில் போயிட்டுருக்கேன். ஸோ காற்றும் நிறையா அடிக்குது, எக்ஸாஸ்டோட சவுண்ட் அதிகமாக இருக்குது. நான் பேசுகிறதோட சவுண்டு ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. அதுவும் இல்லாமல் இந்த சவுண்டில் பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி நான் இப்போ ஒரு இடத்துல நிறுத்திட்டு உங்களுக்கு பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். மேபி இருந்துச்சுன்னா
வண்டியை பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் கொண்டு வந்தாச்சு. அப்பா வெயிட் இப்போ ஃபீல் ஆகுதுக்கு பயங்கரமாக வெயிட்டு. இப்போ பாருங்கள், இதுதான் வண்டியோட பயங்கரமான எக்ஸாஸ்ட் நோட். பட் வைப்ரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஃப்ரீ ஃப்ளோ நல்லா போட்டிருக்கனால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வழியாக தண்ணி போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அந்த ப்ராப்ளம் இல்லைங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக எல்லா தண்ணியும் கீழே வந்துடும். இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்ஜினுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த வைஸ் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால். அப்படியே சவுண்டும் பார்த்திங்கன்னா மிரட்டுதுங்க. விண்ட்ஷீல்டு இருக்குது, ஆனால் விண்ட்ஷீல்டு இஸ் பர்ஃபெக்ட்லி நோ யூஸ் இந்த வண்டியில் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா. ஓகே, மறுபடியும் போகலாமா? ஓட்ட வைப் க்ரியேட் பண்ணுதே வண்டி.